அமெரிக்கா கைப்பற்றிவிடும் என்ற அச்சத்தில் யுரேனியத்தை பூட்டி பாதுகாக்கின்றது ஈரான். சுரங்கங்களை இடித்து நுழைவாயில்களில் பாரிய கன்னிவடிகளையும் புதைக்கிறது. யார் உள்ளே செல்ல போகின்றார்கள்? அரை தொன்னுக்கும் மேற்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உலகையே பதற வைக்கும் தகவல்கள். டிரம்பினுடைய திட்டத்தில் மாற்றமா? பின்னணியில் நடந்த ரகசிய நகர்வுகள் என்ன? அடுத்த கட்டத்தில் வரலாற்று ஒப்பந்தமா அல்லது மிக பெரும் போரா? வணக்க நண்பர்களே, நான் உங்கள் RM ராம். உலக அரசியல்ல கடந்த சில நாட்களாக அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் ஈரானினுடைய அணு திட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள். இந்த முறை வெளிவந்த தகவல்கள் மிக சாதாரணமான விஷயங்கள் இல்லை. ஏனெனில் உலகின் மிக முக்கியமான அணு பாதுகாப்பு விவகாரங்கள்ல ஒன்றாக பார்க்கப்படுற செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை ஈரான் முன் ஒருபோதும் இல்லாத வகையில பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏன் திடீரென எடுக்கப்படுகின்றன? என்ன நடந்தது? அமெரிக்கா தேவையானால் நேரடியாக தலையிட்டு இந்த யுரேனியத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்ற அரசியல் மற்றும் இராணுவ விவாதங்கள் கடந்த மாதங்களில் அதிகரித்து வருகின்றன. அதன் பின்னர் ஈரான் தனது முக்கிய அணு களஞ்சியங்களை பாதுகாக்கும் முறையில் பெரிய மாற்றங்களை செய்ததாக கூறப்பட்டு வருகிறது. சில சுரங்க பாதைகள் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன. சில இடங்கள் இடிக்கப்பட்டும் இருக்கின்றன. சில நுழைவு பகுதிகள் வெடிக்கும் கன்னிவெடிகள் பொருத்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் உலக பாதுகாப்பு வட்டாரங்களில் இது தீவிரமாக கவனிக்கப்படுவதோடு பேசப்பட்டும் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் இந்த யுரேனியம் முக்கியமானது என்று தெரியுமா? யுரேனியம் என்றால் சாதாரண உலோகம் கிடையாது. அதிக அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு ஆற்றல் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படலாம். அதே நேரத்தில் அதன் செறிவு மிக அதிகமாக இருந்தால் அது ஆயுத உற்பத்தி தொடர்பான சர்வதேச கவலைகளையும் உருவாக்கலாம். அதனால்தான் உலக நாடுகள் இந்த கையிருப்பை தொடர்ந்து கண்காணித்து வருகின்ற செய்தி கிடைக்கிறது. இந்த விடயத்தில் அமெரிக்காவினுடைய நோக்கம் என்ன? அமெரிக்காவின் நிலைப்பாடு என்னவென்றால் இந்த பொருள் முழுமையாக கண்காணிப்புக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான். அது மட்டுமில்லாமல் அது பாதுகாப்பாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அணு ஆயுத பயன்பாட்டுக்கான சந்தேகங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகின்றது. இதற்காக பேச்சுவார்த்தை, கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஈரானின் பார்வை வேறுபட்டது. தங்களின் அணு திட்டம் ஆற்றல் மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்திற்காக மட்டுமே என்பதாகும். மேலும் வெளிநாட்டு கட்டுப்பாட்டின் கீழ் முக்கிய வளங்களை ஒப்படைப்பது தேசிய பாதுகாப்புக்கு சிக்கலாக மாறும் என்ற கவலையும் ஈரானிடம் இருக்கின்றது. இதுவே பேச்சுவார்த்தையை சிக்கலாக்கி இருக்கிறது. கடந்த 40 வருடங்களாக உலகத்தினுடைய கண்களில் மண்ணை தூவிவிட்டு மிகவும் பாடுபட்டு ஈரானினுடைய பல நூறு விஞ்ஞானிகள் சேர்ந்து உழைத்த உழைப்பு, அவர்களுடைய தியாகம், பலரது உயிர், பல இராணுவ வீரர்களினுடைய, பல அரசியல் தலைவர்களினுடைய தியாகங்களின் மூலம் பாடுபட்டு உழைத்து சேகரித்த இந்த யுரேனியத்தை எவ்வாறு அமெரிக்காவை நம்பி ஈரான் அதன் கைகளில் மிக இலகுவாக ஒப்படைக்கும் என்பதே ஈரானினுடைய கேள்வி. ஈரான் எப்பொழுதுமே அமெரிக்காவை நம்புவதில்லை. ஈரான் பிற நாடுகளிடம் இந்த யுரேனியத்தை கையளிக்க ஒத்துக்கொண்டாலும் அமெரிக்காவிடம் இதனை கையளிப்பதற்கு எப்போதுமே ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த அடிப்படையில் தான் இப்பொழுது தன்னுடைய யுரேனிய களஞ்சியங்களை முற்றுமுழுதாக மூடி வருகின்ற ஒரு செயற்பாடுகளில் அண்மையில் ஈடுபட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய கைகளில் சென்றுவிடக் கூடாது என்பதில் ஈரான் மிக ஆணித்தரமாக உறுதியாக இருக்கின்றது என்பதை இந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் காட்டுகின்றது. தற்போதைய மிக பெரிய கேள்வி என்ன தெரியுமா? இந்த யுரேனியத்தை உண்மையில் யார் கையாள்வார்கள்? அதை அங்கிருந்து வெளியே கொண்டு வர முடியுமா அல்லது அங்கேயே அழிக்கப்படுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஏனெனில் நிபுணர்கள் கூறுவது அந்த பகுதிகளை திறப்பதற்கே பல வாரங்கள் தேவைப்படலாம். கனரக இயந்திரங்கள் தேவைப்படும், பாதுகாப்பு குழுக்கள் தேவைப்படும். அதற்குள் அரசியல் சூழ்நிலையும் மாறலாம் என்பதுதான். ட்ரம்ப் என்ன கூறினார் இந்த விடயத்தில்? முன்னதாக ட்ரம்ப் பேசிய போது அந்த இடங்களில் என்ன நடக்கிறது என்பதை அமெரிக்கா கண்காணித்து வருகிறது என்ற அவரது கருத்து வெளிப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் வலுக்கட்டாயமாக அணுகுவது ஆபத்தானதாகவும் இருக்கலாம் என்ற கருத்தும் அவர் முன்வைத்தார். இதனால் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், பொது விவாதங்களே எதிர்த்தரப்பை மேலும் பாதுகாப்பை அதிகரிக்க தூண்டியிருக்கலாம் என்பதாகும். அதாவது அமெரிக்காவினுடைய இந்த பேச்சுக்களே ஈரான்
தன்னுடைய யுரேனியத்தை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள தூண்டியிருக்கலாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். உலக நாடுகள் ஏன் கவலைப்படுகின்றன? ஏனெனில் இது ஒரு நாடு மட்டும் தொடர்பான விடயம் கிடையாது. இதன் விளைவுகள் உலக எரிசக்தி சந்தை, மத்திய கிழக்கு பாதுகாப்பு, ஹோமோஸ் கடல் போக்குவரத்து, எண்ணெய் விலை, சர்வதேச அரசியல் எல்லாவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? 2 சாத்தியங்கள் பேசப்படுகின்றன. ஒன்று, பேச்சுவார்த்தை வெற்றி பெற்று கண்காணிப்பு ஒப்பந்தம் உருவாகலாம். இரண்டாவது, நம்பிக்கை குறைந்தால் பதட்டம் மீண்டும் அதிகரிக்கலாம். ஆனால் தற்போதைய நிலவரத்தில் இருதரப்பும் முழுமையான மோதல் ஒன்றை தவிர்க்க முயற்சி செய்து வருகின்ற மதிப்பீடுகள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்காவிற்கு ஈரான் இது தொடர்பாக ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டும் என்ற தேவை இப்போது எழுந்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏதாவது ஒப்பந்தத்தில் ஈரான் கைச்சாத்திட வேண்டும் என்பது இப்பொழுது தேவையாக இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இடம்பெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலை சமாளிப்பதற்கும் அமெரிக்காவில் தற்போதைய அரசுக்கு எதிராக ஏற்பட்டிருக்கின்ற கருத்து முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் அது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் தற்போது அமெரிக்க இராணுவத்திற்கும் மற்றும் இந்த நடவடிக்கைகளுக்கும் மேற்கொள்ளப்படுகின்ற அல்லது செலவழிக்கப்படுகின்ற மிக அதிக அளவிலான இந்த பணச்செலவை குறைப்பதற்கும் ட்ரம்ப் முயற்சிக்கின்றார் என்பது தெரிய வருகிறது. ஆகவே உலகம் முழுவதும் தற்போது கவனிக்கப்படும் கேள்வி ஒன்றே ஒன்றுதான். ஈரானின் அணு கையிருப்பு சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டு வரப்படுமா, அல்லது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்னும் பெரிய அரசியல் பதட்டத்திற்கு வழிவகுக்க போகின்றதா? அடுத்த சில நாட்கள் மற்றும் வாரங்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை நிச்சயமாக தீர்மானிக்க போகின்றது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். உலக அரசியல், உலக செய்திகள், உடனடி அப்டேட்களுக்கு எங்கள் உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியான உடனடி உலக செய்திகளை உங்களுக்கு உடனடியாக கொண்டு வர நாங்கள் காத்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.